இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர் சீமோனை அழைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், இந்த பாறை மேல என்னுடைய திருச்சபையை கட்டுவேன், ஓ மேல திருச்சபையை கட்டுவேன். திருச்சபைகளை அப்படின்னு பன்மையில சொல்லல, மாறாக திருச்சபை அப்படின்ற ஒருமையில சொல்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து உருவாக்குற ஒரே ஒரு திருச்சபை நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ மித்த பிரிந்த சகோதரர்கள்லாம் இருக்கிற திருச்சபைகளை யார் உருவாக்குனது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லூத்தரன் திருச்சபையை 1517 ஆண்டு மார்ட்டின் லூத்தர் அப்படின்றவர் உருவாக்குறாரு. ஆங்கிலிக்கன் திருச்சபையை 1534 ஆண்டு அரசர் 8வது ஹென்றி அப்படின்றவர் உருவாக்குறாரு. பிரெஸ்பிட்டேரியன் திருச்சபையை 1560 ஆண்டுகள்ல ஜான் நாக் அப்படின்றவர் உருவாக்குறாரு. பாப்டிஸ்ட் திருச்சபையை 1609 ஆண்டு ஜான் ஸ்மித் அப்படின்றவர் உருவாக்குறாரு. மேலும் அதனை தொடர்ந்து பல சபைகள் உருவாயிருக்கு. நான் போன காணொலியிலே சொன்னேன், 30,000த்திற்கும் மேற்பட்ட பிரிவுகள். இதுல அதற்கப்புறமா அது பிடிக்காம, அதுல இருந்து அது பிடிக்காம, பல கொள்கைகள் பிடிக்காம அவங்களுடைய சொந்த கருத்துக்களை முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி திருச்சபைகளை அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்கிறோம். கடவுளால, இயேசு கிறிஸ்துவால உருவாக்கப்பட்ட ஒரே திருச்சபை நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபை அப்படின்றத கர்வத்தோடையும் பெருமையோடையும் நம்ம எல்லாரும் சொல்லணும், நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் விரும்புறேன். கீழே இருக்க ப்ளே பட்டன் அழுத்தி முழு காணொலியும் மறக்காம பாருங்க. வலன் வ்ளாக்ஸ், இறை ஒளியை தேடி.